கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சிறுவர்கள் உட்பட 9 பேரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டுக்குள் புகுந்து வெட்டியவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கணபதி நகரைச் சேர்ந்தவர் ஆனந்தன். இவருக்கு சொந்தமாக 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கும் நிலையில் அவற்றை வாடகைக்கு விட்டுள்ளார். இவரது வீட்டில் குடியிருக்கும் இளைஞர்கள் சிலர் செல்போனில் யாரிடமோ கெட்ட வார்த்தைகளை பேசி சண்டை போட்டுள்ளனர். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் சந்திரலேகா என்ற பெண் கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம் என்று கண்டித்திருக்கிறார். போதையில் இருந்த இளைஞர்கள் அரிவாளை எடுத்துக்கொண்டு சந்திரலேகாவின் வீட்டிற்குள் புகுந்து அவரை வெட்டியுள்ளனர். இதனை தடுக்க வந்த அவரது மகனையும் வெட்டியுள்ளனர். இருவரின் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டினர் ஓடி வந்து தடுக்க அவர்களையும் அந்த கும்பல் கண்மூடித்தனமாக வெட்டினர். இதில் சீதாலட்சுமி, அவரது மகன் காமேஷ் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. கஞ்சா போதையில் இருந்த 3 இளைஞர்கள் சேர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த 9 பேரை சரமாரியாக வெட்டிவிட்டனர். காயம் பட்டவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இன்னைக்கு அந்த மேலே நல்லா சரக்கு அடிச்சிருப்பானுங்க போல். ஜன்னலுக்கு நேராக நின்று பேசியிருக்கானுங்க அசிங்கமாக. அவங்க ஆளுகிட்ட பேசினாக்கா நான் ஏன் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னு கேட்டானுங்க. அவனுங்க 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சத்தம் போடவும் சரின்ட்டானுங்க. மேலே போய் சமாதானப்படுத்தி 2 பேரையும் உள்ளே வச்சு சாத்திட்டு வந்துட்டேன். எனக்கு கடைக்கு ஆள் வரவும் நான் கடைக்குள்ளே போயிட்டேன். கீழே வந்து எனக்கு முன்னாடியே வந்து சண்டை போட்டிருப்பானுங்க போல். இவங்க ஒன்றுக்கு ஒன்று வார்த்தைகளை விடவும் அவனுங்க உடனே அருவா கையில் வச்சுருந்துருப்பானுங்க போல் சட்டைக்குள்ளே. அதை எடுத்து வெட்டியிருக்கானுங்க. இங்கே மட்டும் 4 பேர், அம்மா பிள்ளை 2 பேர், இன்னொருத்தவங்க 2 ஆம்பளை பசங்களும் 2 பெரியவங்களையும் வெட்டிட்டாங்க. அரிவாள் வெட்டு குறித்து சிலர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க திருமுல்லைவாயில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் பொதுமக்களை தாக்கியது திருப்போரூர் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ், செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு மற்றும் முத்து என்பது தெரிய வந்தது. அபினேஷ் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவர் மீதும் தாம்பரம், செங்கல்பட்டு, மண்ணிவாக்கம், திருப்போரூர் ஆகிய காவல் நிலையங்களில் ஏராளமான வழக்குகள் உள்ளன. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான இருவரும் போலீசார் கைது செய்வதிலிருந்து தப்பிக்க தலைமறைவாக இருப்பதற்காக இங்கு வந்து தங்கி இருந்துள்ளனர். அபினேஷ், விஷ்ணு இருவரையும் போலீசார் 1 மணி நேரத்தில் கைது செய்தனர். வீட்டுக்குள்ள இருந்த சின்ன பையன் 11th படிக்கிறான், 11th முடிஞ்சு 12th போகிறான். அந்த பையனையும் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன யார் அம்மா குரல் கேட்டு வெளியே வந்த பையனை போட்டு அவனையும் வெட்டியிருக்காங்க. அவனுக்கு கை நரம்பு கட்டாயிடுச்சு, வெட்டு காயம் பட்டிருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொருத்தவங்க கேஎம்சி அமைச்சிருக்காங்க, மண்டையில் அடிபட்டு அவங்களும் ரொம்ப என்ன நிலவரத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு பையனையும் அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனுக்கு நரம்பு கட்டாயிருக்கு. என்ன நிலவரம்னு தெரியல. போலீஸ் வந்தால் விசாரிச்சு தான் தெரியும் என்ன நிலவரம். குற்றவாளிகள் இருவரும் தங்குவதற்கு அறை எடுத்து கொடுத்த முத்து தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். அபினேஷ், விஷ்ணு இருவரும் குண்டர் சட்டத்தில் கைதாகி சமீபத்தில் தான் விடுதலையாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது.